ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சுருக்கோம். இன்றைய தினம் 395வது நாமாவளியாக ஓம் தேவ தேவாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தேவர்களுக்கும் தேவராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அந்தந்த சக்தியையும் அந்தந்த பதவியையும் கொடுத்து அருள்பாலிக்கக்கூடியவர் தேவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். குமார பரமேஸ்வரன் அப்படின்னு அவருக்கு நாமம். அப்பேற்பட்ட அந்த இறைவன் அந்த தேவர்களால் என்ன கொடுக்க முடியும்? தேவலோக வாழ்க்கை, தேவ சம்பத்து இதெல்லாம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த தேவர்களுக்கே அளிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உடையவன் முருகப்பெருமான். அவர் எதை கொடுப்பார் அப்படின்னா, திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த வினைகளெல்லாம் விலகி சிவஸ்வரூபமானதே கிடைச்சிடும் அப்படின்றார். தேனுந்து முக்கணிகள் பால் செங்கரும்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர, இதெல்லாம் தத்துவமான வார்த்தைகள். அந்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பது அற்று உயிரோடு ஊன் என்பது அற்று வெளிநாதம் பரபிரம்மம் ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே அப்படின்றார். அப்படி முருகப்பெருமான் தேவர்களால் கொடுக்க முடியாத ஆனந்தத்தை கொடுப்பார். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகிறார். அப்போ தேவன் முருகப்பெருமான் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. தேவர்களுடைய துன்பத்தை போக்கினார். தேவர்கள் தக்ஷ யாகத்தில் கலந்துண்டா சிவன் நிந்தனை பண்ண இடத்துல. அப்போ அந்த தோஷம் போகிறதுக்காக சூரபத்மிட்ட அவ்வளவு காலம் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தார். அப்போ அந்த அவளுடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு தேவராக இருக்கார். அந்த தேவர்களாலேயும் அடைய முடியாத பதத்தை அடியவர்களுக்கு கொடுப்பாராம். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் தேவாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.